எங்க வீட்டு கொள்ளைய பாருங்க, குளம் மாதிரி இருக்கு. மீனே பிடிக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு தண்ணி கட்டி நிக்குது. நேற்று மழை வருதுன்னு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் திவி. நம்ம வீட்டுல மழைநீர்லாம் சேமிக்க வேண்டாம், வீடே மழைநீராக தான் இருக்குது. இந்த பப்பாளி மரத்தை நான் நின்றுக்கிட்டே பறிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு விலாகில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும் அதோட பழம், இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அரிஞ்சால் ஒரு விதை கூட இருக்காது, அந்த மாதிரி பப்பாளி மரம். அதுவும் விழுந்துருச்சு. சமோசா சீட் செய்கிறதுக்கு மைதா மாவுலாம் உருட்டி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன். இதுக்குள்ளே அப்படியே இந்த ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். அப்படியே கடையில் சொல்கிற மாதிரியே இருக்குது சமோசா. வா செமையாக வந்திருக்குடி. இதோட ஃபுல் வீடியோ டைட்டிலுக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.